வணக்கம். ஆன்மீக செய்திகள். உலக அமைதி வேண்டி மதுரை SS காலனி பகுதியில் உள்ள ஸ்ரீ மகா பெரியவர் கோயிலில் அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு மலர்களால் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. வேண்டாம் போர் வேண்டும் அமைதி என்ற பிளக்ஸ் பிடித்து சமையல் எரிவாயு சிலிண்டர் வைத்து அகல் விளக்கேந்தி பிரார்த்தனை செய்தனர். காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய ஜெயந்தி நாள், பிறந்த நாள் இன்றைக்கு. அவருடைய ஜெயந்தியை முன்னிட்டு மதுரை SS காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டில் அமைந்திருக்க ஸ்ரீ மகா பெரியவா கோவிலில் இன்னைக்கு 3 வேத விற்பனர்கள் முன்னிலையில் சுவாமியுடைய படம் மற்றும் மகா பெரியவாளுடைய விக்கிரகத்திற்கு புஷ்பாஞ்சலியாக நடைபெற்று அதற்கு பிறகு நம்முடைய இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் என்று ஒவ்வொரு நாடாக பார்த்தால் ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை, போர் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உலக போர் மூண்டு விடுமோ என்கிற அச்ச உணர்வு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே இன்றைக்கு விலை ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறது. டீசல் தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்கிற கவலை, எல்லோருக்கும் முறையாக அந்த கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்குமா என்கிற கவலை, ஹோட்டல்களில் எல்லாம் கேஸ் சிலிண்டர்கள் முறைந்து ஈரானிலிருந்து கூட இந்தியாவிற்கு அந்த எண்ணெய் கப்பல் நேற்றுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதனாலே தட்டுப்பாடு இல்லை என்றாலும் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காகவும் பிரார்த்தனை செய்து நம்முடைய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் பெட்ரோல் டீசல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் உலகத்தில் நோ வார் நீட் பீஸ் என்பதை வலியுறுத்தி வேண்டாம் போர் வேண்டும் அமைதி, அமெரிக்க ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் செய்து உலகில் மக்கள் அனைவரும் அமைதி மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் சார்பில் காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அடுத்து இருக்கிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய 58வது ஜெயந்தியை முன்னிட்டு இந்த சிறப்பு பிரார்த்தனை இன்னைக்கு உலகம் முழுக்க அவருடைய ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. காஞ்சிபுரம் மடத்தில் மிக பிரபாதமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மதுரையில் மகா பெரியவா திருக்கோவிலில் SS காலனியில் அனைவரும் இணைந்து இந்த பிரார்த்தனை நோ வார் நீட் பீஸ் வேண்டாம் போர் வேண்டும் அமைதி என்கிற கோஷத்தோடு இந்த அமைதி பிரார்த்தனை நடைபெற இருக்கிறது. முன்னதாக ஸ்ரீ காஞ்சி மடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 58வது ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதியில் சனி பகவான் அருள் பாலிக்கிறார். மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசித்தார். சனி பெயர்ச்சியை தொடர்ந்து 48 நாட்கள் சிறப்பு மண்டல பூஜை நடைபெறும். இன்று சனி பெயர்ச்சி நடந்து முடிந்து வரும் 2வது சனிக்கிழமை. இதை முன்னிட்டு சனீஸ்வர பகவானுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சனீஸ்வரருக்கு வெள்ளி கவசம் சாற்றினர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் நலன் தீர்த்தத்தில் நீராடி விநாயகரை தரிசித்தனர். சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். லட்சக்கணக்கான பக்தர்கள் சனீஸ்வரரை தரிசித்து மனமுருகினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 70ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா, அக்னி சட்டி திருவிழா, பால்குட விழா வரும் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காப்பு கட்டுதலுடன் தொடங்குகிறது.
முன்னதாக பூச்செறிதல் விழாவிற்கான பூக்கள் கொண்டுவரும் நிகழ்விற்காக பொதுமக்கள் சமுதாய அமைப்பினர் சார்பில் 50க்கும் மேற்பட்ட பல வகையான பூக்களை மேளதாளங்கள் முழங்க கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். கோயிலில் அம்மனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து வழிபட்டனர். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்த தங்கம்மாள், ரஹீம் அறக்கட்டளையினர், யமனேஸ்வரம் இஸ்லாமிய இளைஞர்கள் உள்ளிட்டோர் முத்தால் அம்மனுக்கு பூத்தட்டுகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு சாற்றி அம்மனை வழிபட்டனர். இஸ்லாமியர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பல்வேறு அமைப்பினர் மற்றும் பக்தர்கள் சார்பில் கொண்டு வந்த பூக்களால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. சேலம் ஆத்தூர் பாப்பநாயக்கன்பட்டியில் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இன்று கும்பாபிஷேக தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் நதிகளில் இறங்கி எடுத்து வரப்பட்ட புனித நீரை எடுத்துச் சென்றனர். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி சுமந்து சென்றனர். அம்மன் வேடமிட்ட நபர் முன் செல்ல பம்பை உடுக்கை மேளத்துடன் ஊர்வலம் கோயிலை சென்றடைந்தது.